வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 22 தானா, 22/5/2025ங்க. கோயம்புத்தூரில் பல ஆட்டோக்கள், பேசஞ்சர் ஆட்டோ, லோடு ஆட்டோலாம் காணாமல் போயிட்டுருக்கு. இந்த ஆட்டோ திருடர்கள் இன்றைக்கி மாட்டியிருக்காங்க. இன்னொரு வண்டி, லோடு வண்டியை வந்து எடுத்துகிட்டு திருடிட்டு வந்து மாட்டிக்கிறானுங்க. அதில் திருட ஒருத்தர், நல்லா இவனை பார்த்துக்குங்க. எந்த ஊர் தம்பி நீங்கள்? செல்வபுரத்தில். எங்கள் உன் பேர் என்ன? மணிகண்டனா. என்ன வேலை பார்க்குற நீங்கள்? என்ன சப்ளையரு? கஞ்சா சப்ளை பண்ணுறியா? வேறு என்ன? ஹோட்டல் சப்ளையருக்கு. எந்த ஹோட்டல் பேர் என்ன? சங்கத்துலேருந்து போவோம். எந்த சங்கத்துலேருந்து போகிறீங்க? அதான் உக்கடத்தில். என்ன சங்கம் உங்கள் சங்கம்? என்ன சங்கம்? மகேந்திரங்கிட்ட வேலை செய்யும். மகேந்திரங்கிட்ட. ஏய், உன் பேர் என்ன? குமாரா. எந்த ஊர்? சொந்த ஊர் உனக்கு? இது வடவழி. இவனை நல்லா பார்த்துக்கங்க. இவங்களாம் ஆட்டோ திருடர்கள் இன்னைக்கு மாட்டிக்கிறாங்க. இவன் கூட இன்னொரு கூட்டாளி வந்தவன் ஓடிட்டாங்க. கோயம்புத்தூர்லங்க. இது அம்மன் குள பகுதியிலங்க. சரிங்களா? இன்னைக்கு ஆட்டோவோட ஒரு திருடிட்டு வந்து ஆட்டோவோட மாட்டிக்கிறாங்க. கோவையில் 4 சக்கர ஆட்டோவை திருடிய இருவரை மடக்கிப் பிடித்த பொதுமக்கள், காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு, வைரலாகும் செல்போன் வீடியோ காட்சிகள். கோவை காந்திபுரம் பகுதியில் வீட்டிற்கு முன்பு நிறுத்தியிருந்த 4 சக்கர ஆட்டோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அதன் உரிமையாளர் இது குறித்து காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்து உள்ளார். இந்நிலையில் அந்த ஆட்டோ புளியங்குளம் பகுதியில் சென்றபோது அதனை அப்பகுதியினர் மடக்கி பிடித்தனர். இதைத் தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பெயரில் காந்திபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பிடிப்பதற்குள் ஒருவன் தப்பி ஓடியுள்ளான். மற்றொருவனை மடக்கிப் பிடித்த காவல்துறையினர் அவனிடம் நடத்திய விசாரணையில் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த குஞ்சான் என்ற விவேகானந்தர் தப்பி ஓடியதாகவும், அதில் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும், அவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்து உள்ளது. மேலும் காவல்துறையிடம் சிக்கிய செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். தப்பியோட குஞ்சான் என்ற விவேகானந்தனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.